ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி விடுமுறையாக 4 நாட்கள் கழித்து மீண்டும் நாளையும் விடுமுறை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று காலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடந்த வார இறுதியில் இருந்து விடுமுறை விடப்பட்டிருந்தது. அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி கொண்டாடப்பட்டதால் வார விடுமுறையும் சேர்த்து 3 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்தது. சொந்த ஊர் சென்று திரும்பும் மக்களின் வசதிக்காக இன்று அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தமிழக அரசு விடுமுறை அளித்தது. இதனால் மாணவர்கள் மொத்தம் 4 நாட்கள் தொடர் விடுமுறையை அனுபவித்தனர். இந்நிலையில் நாளை பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள சூழலில் மாநிலத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்க்கிறது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் சில மாவட்டங்களில் மிக அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையால் பள்ளி வளாகங்களில் நீர் தேங்குவது, மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் ஏற்படும் சிரமங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நாளை விடுமுறை அறிவிக்கப்படுமா என்று மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலவும் மழை நிலவரம் மற்றும் பாதிப்புகளை பொறுத்து மாவட்ட நிர்வாகம் இன்று இரவுக்குள் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.